கோட்டா கோகம போராட்டம் மீதான தாக்குதல், முன்னாள் எம்பிக்கள் உட்பட 31 பேர் அடையாளம். கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வழி, அளிக்கப்பட்ட விளக்கம். சர்ச்சையில் சிக்கும் அனுர தரப்பு உறுப்பினர்கள், ரவுடித்தனம் உட்பட பல குற்றச்சாட்டுகளுடன் சிக்கிய நபர்கள். முல்லைத்தீவில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு நடவடிக்கை. யாழின் தொன்மையை பாதுகாப்பதில் தொல்லியல் திணைக்களத்தின் பாராமுகம். மக்கள் ஏற்கும் போது எதிரணிய அவசியம், 21ஆம் தேதி போராட்டம் குறித்து ராஜித மழுப்பல். கட்டுக்கோப்பாக வாழ்ந்த எமது சமூகம் இன்று அவ்வாறு இல்லாமல் இருக்கிறது. சமூகத்தின் மீதான அக்கறை என்பதும் குறைந்து செல்கிறது. வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன். நாளைய தினம் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிப்பு. புலம்பெயர் நாடுகளிலிருந்து யாழ் குற்றவாளிகளுக்கு லட்சக்கணக்கான பணம், தீவிரமடையும் விசாரணை. ரணிலால் வழங்கப்பட்ட மதுபான உரிம பத்திரங்கள், முன்னிலையாகாத அரசியல்வாதிகள். கொழும்பு காளிமுகத்திடலில் 2022ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட கோட்டா கோகம போராட்டத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 31 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான குற்றப்பத்திரிகைகள் விரைவாக தாக்கல் செய்யப்படும் என்றும் சட்டமா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்களில் அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் அடங்குகின்றனர் என்றும், மேலும் அப்போதைய சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாகவும் சட்டமா அதிபர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பாரியளவு நிவாரணங்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதியமைச்சர் நளின் கேவகே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் கொள்வனவிற்கு கொடுப்பனவு தொகை வழங்குதல், அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும், இதன் மூலம் மக்களுக்கான நலன் திட்டங்களை மேலும் அதிகரிக்க முடியும் என பிரதியமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார். இதேவேளை வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய நலன் திட்டங்கள் தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக எவ்வித தகவல்களும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு கடற்பகுதியில் சட்டவிரோத தொழில்களை உடனடியாக தடுத்து நிறுத்துவதன் ஊடாக எமது கடல் வளத்தையும் கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த முடியும் என வடக்கு மாகாண கடற்றொழில் பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த உள்ளூர் கடற்றொழிலாளர்களுக்கு தொழில் அனுமதிகளை வழங்குவதன் மூலமே எமது கடல் வளங்களும் கரையோர பகுதி நிலங்களையும் பாதுகாக்க முடியும். வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தயவு செய்து அனுமதி வழங்க வேண்டாம். தொழில் அனுமதி என்ற போர்வையில் எமது நிலங்கள் பறிக்கப்படுகின்றன. இவ்வாறான செயற்பாட்டிற்கு முல்லைத்தீவு, யாழ்ப்பாண மாவட்டங்களுக்கு பொறுப்பான நீரியல் வளத்துறை உதவி பணிப்பாளர்கள் உடந்தையாக செயற்பட வேண்டாம் என தெரிவித்துள்ளார். எப்பாவல தெஹல பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 20 கிராம் ஹெரோயினுடன் அந்த பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையின் அதிபர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கமைய எப்பாவல பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட அதிபரின் மனைவி பேலியகுட உள்ளூராட்சி சபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்தேக நபர்கள் 54 மற்றும் 22 வயதுடையவர்கள். அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் நீண்ட காலமாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. ஹெங்குராகுட பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹெங்குராகுட போலீசார் தெரிவித்துள்ளனர். தனது சகோதரனை விடுவிக்க கோரி ஹெங்குராகுட போலீஸ் நிலைய போலீசாரை அச்சுறுத்தி தனது பலத்தை பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹெங்குராகுடையின் ஜட்டில் பத்தன பகுதியைச் சேர்ந்த உறுப்பினர் நேற்று மதியம் போலீஸ் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். மின் கட்டணம் செலுத்தாததால் உறுப்பினரின் சகோதரரின் வீட்டில் மின்
மின்சாரம் துண்டிக்க வந்த 2 மின்சார சபை ஊழியர்களை அச்சுறுத்தி தடுத்ததாகவும் அதிகாரிகள் வந்து மோட்டார் சைக்கிளை தாக்கிய குற்றச்சாட்டில் பிரதேச சபை உறுப்பினரின் சகோதரர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மின்சார சபை ஊழியர்கள் இருவரும் இது தொடர்பாக போலீசாரிடம் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட தனது சகோதரனை சந்திக்க போலீஸ் நிலையத்திற்கு வந்த அவரை விடுவிக்க கோரிய பின்னர் வற்புறுத்தல் சம்பவத்திற்காக உறுப்பினர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். முல்லைத்தீவில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை இரட்டை வாய்க்கால் பகுதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சாலை வீதியில் வளைஞர் மடம் சந்திக்கு அருகில் விடுதலை புலிகள் ஆயுதங்கள் புதைத்து வைத்திருப்பதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதன் அடிப்படையில் நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கனரக இயந்திரம் கொண்டு குறித்த பகுதி 15 அடிக்கு மேல் தோண்டியும் எதுவும் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணி கைவிடப்பட்டுள்ளது. குறித்த பகுதிக்கான அண்மையில் ஏற்கனவே பாரிய படைமுகாம் ஒன்று போரின் பின்னர் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனது அரசாங்கம் எப்போதும் நிவாரணங்களை விநியோகிப்பதை மையமாக கொண்டு ஆட்சிக்கு வரவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி கூறியுள்ளார். மேலும் நிவாரணப் பொருட்களை விநியோகிப்பதை ஒரு அரசியல் முழக்கமாக தாம் மாற்ற விரும்பவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் நலத்திட்ட மானியங்கள் முடிவுக்கு வரும்போது மகிழ்ச்சி அடைவேன், ஆனால் அவற்றை வலுக்கட்டாயமாக அகற்ற வேண்டிய அவசியமில்லை. நலத்திட்டங்கள் மூலம் திருப்திப்படுத்தலை முடிவுக்கு கொண்டுவர ஒரு குறிப்பிட்ட திட்டம் வகுக்கப்பட வேண்டும். ஒரு சமூகமாக நாம் திருப்திப்படுத்தலை பெறுகின்றோம் என்று சொல்ல வெட்கப்பட வேண்டும். அத்தோடு திருப்திப்படுத்தலை நாடுவது சட்டப்பூர்வமாக பிச்சை எடுப்பது போன்று என்றும் அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தின் தொன்மையையும் சிறப்பினையும் பாதுகாக்கும் விடயத்தில் பிரதேச செயலகம் மற்றும் தொல்லியல் திணைக்களம் போன்றவை அக்கறையின்றி பொறுப்பற்ற விதத்தில் செயற்படுவதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் வெள்ளை சுண்ணாம்புகளினால் உருவாக்கப்பட்ட 100 ஆண்டு கால பழமை வாய்ந்த வைரவர் ஆலயம் ஒன்று காணப்படுகின்றது. குறித்த ஆலயத்தினை முற்றாக அழித்து புனரமைப்பு செய்வதற்கு சிலரினால் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை தமிழர் தேசத்தின் சிறப்புகளையும் தொன்மையும் பேணும் வகையில் வெள்ளை சுண்ணக்கல் கட்டடக்கலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இன்னும் ஒரு தரப்பினால் வலியுறுத்தப்படுவதாக தெரிகின்றது. இந்த நிலையில் குறித்த விவகாரம் பிரதேச செயலகத்தின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. இதனையடுத்து வரலாற்று தொன்மை மிக்க ஆலய கட்டிடக்கலையை முற்றாக அழிக்க முடிகின்ற தரப்பினரும் அதனை பாதுகாக்க விரும்புகின்ற தரப்பினரும் கலந்து கொண்ட கூட்டம் வலிவடக்கு பிரதேச செயலாளர் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தொழில்நுட்ப அலுவலர்கள் மூலம் ஆய்வு செய்த அவர்களின் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் முடிவுக்கு வரலாம் என்று பிரதேச செயலாளரின் ஆலோசனை 2 தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன்படி களவிஜயம் மேற்கொண்ட தொழில்நுட்ப அலுவலர்கள் தொழில்நுட்ப ரீதியான எந்தவிதமான ஆய்வுகளையும் மேற்கொள்ளாது பறவைகள் தின்றுவிட்டு துப்பிய விதைகள் காரணமாக ஆலயத்தின் பண்டிகையில் மரம் செடி முளைத்திருப்பதால் பேராபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் வெள்ளை சுண்ணக்கல் கட்டடம் உருவாக்கப்பட்டு 100 வருடங்களுக்கு மேற்பட்டமையினால் அவை வலுவிழந்திருக்கும் என்ற தமது ஊகத்தின் அடிப்படையிலும் குறித்த ஆலயத்தினை முற்றாக இடித்து அழிப்பதற்கு பரிந்துரைப்பதாகவும் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். எந்த அடிப்படையும் அற்ற முறையில் குறித்த அறிக்கை அமைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வெள்ளை சுண்ணக்கல் கட்டடக்கலையின் தாற்பயங்களை புரிந்து கொள்ளாது பிரதேச செயலாளரினால் தெரிவிக்கப்பட்டிருப்பது வேதனை அளிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களினால் வேதனை வெளியிடப்பட்டுள்ளதுடன் குறித்த விடயத்தில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் வடக்கு மாகாண ஆளுநர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்றோர் தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக தொல்லியல் திணைக்களத்திற்கும் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் குறித்து இதுவரை காத்திரமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று ஆதங்கம் வெளியிடப்பட்டிருப்பதுடன் தமிழர்களின் தொன்மையும் சிறப்பையும் பாதுகாப்பதற்கு தொல்லியல் திணைக்களம் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவதாகவும் தமிழர் தொன்மையை பாதுகாக்க விரும்பும் தரப்பினரால் நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நுகைகொடையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள அரசாங்க எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்பது தொடர்பில் தான் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். மேற்படி பேரணிக்கு ஆதரவை வழங்கும் முடிவை கட்சி எடுத்திருந்தாலும் அது பற்றி தான் இன்னமும் பரிசீலித்து வருவதாகவும் ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது நாட்டு மக்கள் அதிருப்தி அடைந்து வருகின்றனர். எனவே எதிரணி வசம் சிறந்த மாற்று தேர்வு இருக்க வேண்டும். மாறாக மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுடன் பயணிக்க தொடங்கினால் அது பிரச்சினைக்கே வழிவகுக்க வேண்டும். மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான பொது எதிரணி ஒன்று கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதே எனது கோரிக்கையாகும் என ராஜித சேனாரத்ன மேலும் குறிப்பிட்டார்.
கட்டுக்கோப்பாக வாழ்ந்து எமது சமூகம் இன்று அவ்வாறு இல்லாமல் இருக்கிறது. சமூகத்தின் மீதான அக்கறை என்பதும் குறைந்து செல்கிறது. ஒரு சிலர் மாத்திரமே எமது சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு அர்ப்பணிப்புடன் அக்கறையுடன் செயற்படுகின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்து உறவுகளும் நித்திலம் கலையகமும் இணைந்து நடத்திய கலைஞர் மதிப்பளிப்பு மற்றும் திரை இசை வெளியீடு என்பன முகமாலை சிவபுர வளாகத்தில் நேற்று மூத்த சட்டத்தரணி சோமசுந்தரம் தேவராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் உத்தியபூர்வ இணையதளத்தை ஆரம்பித்து வைத்த ஆளுநர் மகரந்தம் திரை இசையையும் வெளியிட்டு வைத்தார். அத்துடன் தூவானம் திரைப்படத்தில் பணியாற்றிய கலைஞர்கள் மற்றும் ஈழத்தமிழ் ஒன்றிய கலைஞர்களையும் மதிப்பளித்தார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மிக நீண்ட காலத்தின் பின்னர் வித்தியாசமான நிகழ்வொன்றில் நான் பங்கேற்றிருக்கின்றேன். எமது சமூகத்தின் போக்கு தொடர்பில் அதிகம் கவலையடைந்து அதை மாற்றுவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற துடிப்புள்ள ஒருவராக மருத்துவர் சிவன் சுதன் அவர்களை எனக்கு நீண்ட காலமாக தெரியும். எமது சமூகம் எவ்வாறு கட்டுக்கோப்புடன் வாழ்ந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். புற காரணிகளால் அது மாற்றியமைக்கப்பட்டுள்ளதா அல்லது எமது சமூகமே அவ்வாறு மாறிவிட்டதா என்பது எனக்கு தெரியவில்லை. எப்படி இருந்த நாம் இப்போது எப்படி இருக்கின்றோம்? சமூகத்தை களியால் மீட்டெடுக்கும் முயற்சியில் மருத்துவர் சிவன் சுதன் அவர்கள் ஈடுபட்டுள்ளது பாராட்டத்தக்கது. வடக்கு கிழக்கு மலையகம் என தமிழர்கள் வாழும் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள கலைஞர்களை ஒன்றிணைத்தமை மிகப்பெரிய விடயம். எமது சமூகம் எம்மவர்களின் திறமைகளை பாராட்டுவது குறைவுதான். ஆனாலும் மருத்துவர் சிவன் சுதன் போன்றவர்கள் எங்கள் கலைஞர்களை பாராட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி சிறப்பானது. இப்போது நல்லது செய்வதற்கு கூடுதலாக எல்லோரும் யோசிக்கின்றார்கள். நல்லது செய்வதில்தான் குறை கண்டுபிடிப்பதற்கு பலர் இருக்கின்றார்கள். ஆனால் தவறான விடயம் தொடர்பில் எவரும் குறை கண்டுபிடிப்பதில்லை. அதை தவறு என்று சொல்பவர்களும் இல்லை. விமர்சகர்களும் இப்போது மாறிவிட்டார்கள் என்றே எண்ண தோன்றுகிறது. அது எப்படி இருப்பினும் எமது சமூகத்தை வழிப்படுத்துவதற்கு கலைஞர்கள் எடுத்துக்கொள்ளும் வகைப்பாக மிகவும் பொறுப்பு மிக்கது. அதை அவர்கள் சிறப்பாக செய்ய வாழ்த்துகிறேன் என தெரிவித்தார். 2026 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு, அதாவது வரவு செலவு திட்ட உரை நாளை இடம்பெற உள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராகிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை மாலை ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பை சமர்ப்பிக்க உள்ளார். அதன்படி வரவு செலவு திட்ட 2வது வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் 6 நாட்கள் இடம்பெற உள்ளது. 2வது வாசிப்பின் வாக்கெடுப்பு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 6 மணிக்கு நடத்தப்பட உள்ளது. குழுநிலை விவாதம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 17 நாட்கள் நடாத்தப்பட உள்ளது. 3வது வாசிப்பின் வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பிற்பகல் 6 மணிக்கு நடத்தப்பட உள்ளது. யாழ் மாவட்டத்தில் அதிகளவான போதைப்பொருள் கடத்தல் மற்றும் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபடுபவர்கள் அரசியல் கட்சிகளுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்களின் சகாவாக அல்லது உறவுகளாக உள்ளார்கள் என்ற தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளுக்கு பலரது பெயர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. பலர் குடும்பமாக போதைப்பொருள் வியாபாரத்தை ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது. வடக்கில் ஆரம்பத்தில் ஹாபா குழு என்ற குழுவே பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது பல குழுக்கள் வடக்கில் உருவாகியுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. ஹாபா குழு உறுப்பினர் தற்போது இலங்கையில் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. இதேவேளை யாழ் மாவட்டத்தில் இயங்கும் வாழ்வெட்டு குழுக்களுக்கான அதிகளவான பணம் உண்டியல் முறை மூலம் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அனுப்பப்படுவதாக தகவல்கள் வெளிவருகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக் காலத்தில் வழங்கப்பட்டதாக கூறப்படும் மதுபான உரிமை பத்திரங்களின் பட்டியல் சட்டபூர்வமானது என்று நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரியபெரும நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளதாக வருண ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது இணைய சேனலில் ஒரு காணொலியை வெளியிட்டவர், இந்த உரிமங்கள் வழங்குவது மிகவும் சட்டபூர்வமாக செய்யப்பட்டதாகவும் வழங்குவது சரியானது என்றும் பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கின் குற்றச்சாட்டுகளை விரைவில் கைவிட வேண்டும் என்றும் உரிமங்கள் நடைமுறைக்கு வர அனுமதிக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த உரிமங்கள் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மேலும் ஒரு குழுவினர் நீதிமன்றத்திற்கு சென்று இந்த உரிமங்களை வழங்கியது தவறு என்றும் அதை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கூறினர். இருப்பினும் இந்த உரிமங்கள் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டதாக கூறி வழக்கில் சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ள வசந்த சமரசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. மேலும் அனுமதி பெற்றதாக கூறும் எந்த அரசியல்வாதியும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.